வீடியோல நம்ம பித்தப்பை கல் அதாவது கால் பிளாடர் ஸ்டோன்னு சொல்லக்கூடிய அந்த பித்தப்பையில ஃபார்ம் ஆகக்கூடிய கற்களை சர்ஜரி இல்லாம வெறும் டயட் மூலியமா எப்படி சரி செய்யறது, எப்படி இதை கரைக்கிறது, எப்படி இதை சைஸ் குறைக்கிறதுன்றத நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எல்லாமே இப்ப சொல்ல போற டயட் எல்லாமே நீங்க உங்களோட டாக்டரோட பரிந்துரையில தான் நீங்க ஃபாலோ பண்ணணுமே. ஸோ இந்த டயட் சார்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தமா இது வந்து 15 நாளைக்கான டயட் சார்ட். அதுல முதல் 7 நாளைக்கு ஒரு டயட் ஃபாலோ பண்ண போறீங்க. 8, 9, 10 இந்த 3 நாளைக்கு ஒரு டயட் ஃபாலோ பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் 11 to 15 11th டேல இருந்து 15வது நாள் வரைக்கும் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து 3ஆ பிரிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 15 நாளைக்கான ஒரு டயட் சார்ட் மட்டும்தான். இந்த டயட்டை நீங்க உங்களோட டாக்டரோட அட்வைஸ் படி தான் ஃபாலோ பண்ணணும். So first general instructions இந்த டயட் ஃபாலோ பண்ற உங்களுடைய general instructions நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, first thing is avoid non-veg food throughout your diet period. அதாவது இந்த டயட் இந்த 15 நாளும் டயட் இருக்க போறீங்கல்ல, இந்த 15 நாளுமே நான்வெஜ் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நான்வெஜ் எடுக்கணும்னாலும் பொரிச்ச உணவுகளை எடுக்கக்கூடாது. பொரிச்ச உணவுகள்னா நீங்க சிக்கன் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழம்புல போட்ட சிக்கனோ இல்ல குழம்புல போட்ட மீனோ சாப்பிடலாம் தவிர பொரிச்சது எண்ணெயில பொரிச்சது ஃப்ரை பண்ணது அந்த மாதிரி நான்வெஜ்ஜை நீங்க சாப்பிடக்கூடாது. ஜென்ரலாவே இந்த 15 நாளைக்குமே நீங்க நான்வெஜ் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சிறந்தது. செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரீஃபைண்ட் ஆயில் எல்லாமே கட் பண்ணிடுங்க. நம்ம வீட்ல எல்லாருமே ரீஃபைண்ட் ஆயில்ஸ் தான் யூஸ் பண்றோமே சமைக்கிறதுக்கு. நம்ம எத்தனை பேர் நம்ம கிச்சன்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம கிச்சன்ல சமையல் கட்டுக்கு மேல இருக்கிற அந்த டியூப்லைட்டை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அந்த டியூப்லைட் மேல மஞ்சளா படிஞ்சிருக்கும். வெள்ளையா இருக்க வேண்டிய டியூப்லைட் மஞ்சளா பிசு பிசுன்னு இருக்கும். அது ஏன்னு இது வரைக்கும் யோசிச்சிருக்கீங்களா? இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ற அந்த ஆயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஹீட் ஆகி ஆகி எவாபரேட் ஆகி அந்த டியூப்லைட் மேல படிஞ்சது தான் இந்த ரீஃபைண்ட் ஆயில்ஸ். ஸோ இந்த மாதிரி வெளியே தெரியறது தான் இந்த டியூப்லைட் மேல படிகிறது. இதே மாதிரி நம்ம ரீஃபைண்ட் ஆயில்ஸை நம்ம உட்கொண்டுட்டு இருந்தோம்னா நம்ம லிவர் மேலேயும் இதே மாதிரி படிஞ்சு நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் டைப் ஆஃப் கால் ஸ்டோன்ஸ் வருது, ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய லிவர் மேல கொழுப்பு படிகிறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஜாஸ்தி வரும். ஸோ ஜென்ரலாவே இந்த டயட்டுன்னு மட்டும் கிடையாது, ஜென்ரலாவே நீங்க வீட்ல ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்றீங்க, நல்லெண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்றீங்க, எதுவாக இருந்தாலும் சன்ஃப்ளவர் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் வருது, எல்லா ஆயிலையும் ரீஃபைண்ட் ஆயில் வருது. ஸோ ரீஃபைண்ட் ஆயிலை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த டயட் ஃபாலோ பண்றவங்க 15 நாளைக்குமே ரீஃபைண்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே டாக்டர், அப்ப என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரச்செக்கு, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். அதாவது செக்கு நல்லெண்ணெய்ன்னு சொல்றோம்ல, நம்ம வீட்டு பக்கத்துல கண்டிப்பா இருக்கும். கோல்டு பிரஸ்ட் ஆர் உட் பிரஸ்ட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கோல்டு பிரஸ்ட் ஆர் உட் பிரஸ்ட் ஆயிலே யூஸ் பண்ணணும். அதுவும் எந்த 3 எண்ணெய்கள் ரொம்ப நல்ல எண்ணெய்கள் அப்படின்னா, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். இந்த 3 எண்ணெயுமே செக்குல ஆட்டின ஃப்ரெஷ்ஷான எண்ணெய்களை நீங்க சமையலுக்கு பயன்படுத்தலாம். ரீஃபைண்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த டயட் எல்லாமே நான் 15 நாளைக்காக மட்டும் சொல்லலை, நான் ஜென்ரலாவே பித்தப்பை கல் இருக்கு அப்படின்னாலே நீங்க இந்த டயட்டை மாத்துறது ரொம்ப அவசியம். இது 2வது அட்வைஸ். 3வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு உறக்கம். அதாவது நைட் 11 மணில இருந்து காலை 5 மணி வரைக்கும் கம்பல்சரியா நல்ல ஒரு டீப் ஸ்லீப் இருக்கணும். இந்த டீப் ஸ்லீப்ல தான் உங்களோட கால் பிளாடர் ரெக்கவரி ஆகும். தூக்கத்துல மட்டும்தான் ரிப்பேரிங் ஒர்க்ஸ் எல்லாமே நடக்கும். தூக்கத்துல மட்டும்தான் ஹீலிங் ஒர்க்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ தயவு செஞ்சு 11 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நல்லா டீப் ஸ்லீப் போற மாதிரி பாத்துக்கோங்க. இங்க டைம் ரொம்ப முக்கியம். நைட் 11ல இருந்து காலையில 5 மணிக்கு வரைக்கும் கண்டிப்பா ஒரு நல்ல டீப் ஸ்லீப் இருக்கணும். 4வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்லீப் பொசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டயட் ஃபாலோ பண்ண போறீங்கல்ல, இந்த 15 நாளைக்குமே நீங்க லெஃப்ட் சைட்ல டர்ன் பண்ணி படுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுக்கு தெரியாது, நம்ம நைட்டு தூக்கத்துல வேற பொசிஷன்ல சேஞ்ச் பண்ணி படுக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு
கான்ஷியஸா நைட் தூங்க போறப்போ நம்ம லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி படுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி படுக்கிறதுனால பித்தப்பை கல்லு கிராவிட்டி ஃபோர்ஸ் வழியா ஈஸியா வெளியே வர உதவும். ஸோ அதனால லெஃப்ட் சைட் படுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் வந்து நான்வெஜ் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். செகண்ட் வந்து ரீஃபைண்ட் ஆயில் குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஃப்ரெஷ்ஷா செக்கில் ஆட்டினதை பயன்படுத்தணும். மூணாவது பார்த்தீங்கன்னா நல்ல உறக்கம். நைட்டு 11 மணிலேருந்து காலை 5 மணி வரைக்கும் ஒரு நல்ல உறக்கம், ஒரு டீப் ஸ்லீப் கண்டிப்பாக வேண்டும். நாலாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்போட பொசிஷன், அதாவது லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ணி படுக்கிறது ரொம்ப அத்தியாவசியம். ஸோ இப்போ நம்ம அந்த 3 phase ரோட் மேப்புக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த 15 நாள் டயட்டை நாங்கள் 3ஆ பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 7 நாளைக்கு ஒரு டயட், 8, 9, 10 இந்த 3 நாளைக்கு ஒரு டயட், 11, 12, 13, 14, 15 இந்த 11ஆம் நாள்லேருந்து 15ஆம் நாள் வரைக்கும் இன்னொரு டயட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 7 நாள் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கான டயட் எதுக்காகன்னா உங்களோட பித்தப்பை கல்லை வந்து சாஃப்ட் ஆக்கும். ஜென்ரலா பித்தப்பை கற்கள் வந்து பல வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆகி டெபாசிட் ஆகி 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 தான் உங்களுக்கு இந்த சைஸ்க்கு வந்திருக்குமே. ஸோ அதனால ஜென்ரலாவே பித்தப்பை கல்கள் எல்லாமே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குமே. ஸோ ஹார்டாக இருக்கிற அந்த ஸ்டோனை சாஃப்ட் ஆக்குறதுக்கு தான் இந்த 7 நாளைக்கான டயட். 8, 9, 10 இது வந்து ஸ்டோனை கரைக்கிறதுக்கான டயட். 11, 12, 13, 14, 15 இந்த நாள் எல்லாமே உங்களோட கல்லை வெளியேற்றுறதுக்காக, அதாவது ஃப்ளஷ் அவுட் பண்றதுக்கான டயட் தான் இந்த 11, 12, 13, 14, 15th டே. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் 15 நாள் தான் நம்ம டயட் இருக்க போறோம். அந்த 15 நாள்ல ஃபர்ஸ்ட் 7 நாள் எதுக்காக அப்படின்னா ஸ்டோனை வந்து சாஃப்ட் ஆக்குறதுக்காக, நடுவுல இருக்கிற அந்த 8, 9, 10வது நாள் எதுக்காகன்னா நம்மளோட அந்த கல்லை வந்து கரைக்கிறதுக்காக, அண்ட் கடைசியா இருக்கிற அந்த 11 to 15th டே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கல்லை வெளியேற்றுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே டு 7th டே அந்த ஒரு வாரத்துக்கு என்ன டயட்ன்றதை நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ காலையில வெறும் வயிற்றுல, அதாவது காலையில 6லேருந்து 7 மணிக்குள்ள வெறும் வயிற்றுல drink half glass of warm water plus black துளசி powder or juice, அதாவது கருந்துளசி பொடி. உங்க வீட்டுல நீங்க கருந்துளசி செடி வளர்த்து அந்த செடியை நசுக்கி சாறு பிழிஞ்சு குடிச்சாலும் சரி, அப்படி இல்ல எங்க வீட்டுல கருந்துளசி செடியெல்லாம் கிடையாது டாக்டர்னு சொன்னீங்கன்னா, கருந்துளசி பொடின்றது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அந்த பொடியை எடுத்து ஒரு அரை கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கலந்து காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிடணும். அப்படி இல்ல நம்மளுக்கு இந்த கருந்துளசி பொடி கிடைக்கல, அப்படி இல்லைன்னா ஹாஃப் கிளாஸ் ஆஃப் வெதுவெதுப்பான தண்ணியில கொஞ்சோண்டு லெமனும் கொஞ்சோண்டு ஹனியும் தேனும் லெமனும் கலந்து ஹாஃப் கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டர்ல கலந்து வெறும் வயிற்றுல குடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா மண்டே கருந்துளசி பொடி போட்டு ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா டியூஸ்டே ஹாஃப் கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் வித் ஹனி அண்ட் லெமன் குடிக்கலாம். திருப்பி வெனஸ்டே கருந்துளசி பொடி போட்டு குடிக்கலாம், தேர்ஸ்டே ஹனி அண்ட் லெமன் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா கூட நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிச்சோடனே என்ன பண்ண போறீங்க, காலையில எந்திரிச்சோடனே ஹாஃப் கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில கருந்துளசி பொடி போட்டு குடிக்க போறீங்க வெறும் வயிற்றுல. அப்படி இல்லைன்னா வார்ம் வாட்டர் வித் ஹனி அண்ட் லெமன் மிக்ஸ் பண்ணி குடிக்க போறீங்க. இதுல டயட்ல டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பா 6லேருந்து 7 மணிக்குள்ள வெறும் வயிற்றுல இதை கண்டிப்பா குடிச்சிருக்கணும். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வருவோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நீங்க ஷார்ப்பா 8 மணிக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்ல என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைக்காத உணவுகள்னா வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சாலட்ஸ் மட்டும் தான் எடுக்க போறீங்க. என்ன சேர்த்துக்கலாம்னு நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கலாம். ஸோ என்ன சேர்த்துக்கலாம்னா கேரட் சேர்த்துக்கலாம், பீட்ரூட் சேர்த்துக்கலாம், வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம், தேங்காய் பத்தை சேர்த்துக்கலாம். ஏதாவது 3 ஃப்ரூட்ஸ், என்ன ஃப்ரூட்ஸ் வேணா இருக்கட்டும், சீசனல் ஃப்ரூட்ஸாவே இருக்கட்டும், உங்களுக்கு எந்த 3 ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸை எடுத்துக்கலாம். டேட்ஸ் எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்க சர்க்கரை நோயாளியா இருந்தீங்க, ஒருவேளை உங்களுக்கு டயபெட்டிஸ் மெலிட்டிஸ் இருக்கு, சுகர் நோய் இருக்கு அப்படின்னா மாப்பழா, வாழை, சப்போட்டா, சீத்தா இந்த 5 பழங்களை மட்டும் அவாய்ட் பண்றது நல்லது. இதை தாண்டி கொய்யாக்கா, பொமகிரானட், வாட்டர்மெலன், இந்த மாதிரி கிரேப்ஸ், இந்த மாதிரி என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இதுதான் நீங்க பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட போறதே. இட்லி கிடையாது, தோசை கிடையாது, உப்புமா கிடையாது, பொங்கல் கிடையாது,
எதுவுமே கிடையாது. சமைக்காத சாலட்ஸ் மட்டும் தான் நீங்க 8 மணிக்கு சாப்பிட போறீங்க. இங்க டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8 மணின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்க சமைக்காத உணவுகளை சாப்பிட போறீங்க. கேரட், பீட்ரூட், வெள்ளரிக்காய், தேங்காய் பத்தை, ஏதேனும் 3 பழங்கள், டேட்ஸ், இதெல்லாம் எடுத்துக்கலாம் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்ல. நெக்ஸ்ட் 9 to 11 AM, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையில 9 மணில இருந்து காலையில 11 மணி வரைக்கும் இந்த 2 மணி நேரம், 9 to 10, 10 to 11, இந்த 2 மணி நேரத்துக்கு இது வந்து ஃபாஸ்டிங் விண்டோன்னு சொல்லுவோம். இது வந்து விரத நேரம். இந்த டைமுக்கு ஸ்ட்ரிக்டா தண்ணியும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. இந்த டைம் தான் கால் பிளாடரோட டைம், நம்மளோட பித்தப்பைக்கான டைம். நம்ம பாடியில இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா நம்ம குடலோட டைம் பார்த்தீங்கன்னா மிட் நைட் 1 இல்லை 2 இல்லை 2 இல்லை 3 மணி போல நம்ம குடலோட டைம். ஸோ அந்த மாதிரி பித்தப்பையோட டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் தான் நம்மளோட பித்தப்பையோட டைம். ஸோ இந்த டைம்ல நீங்க பித்தப்பைக்கு வேலை தராம ரெஸ்ட்ல விட்டா மட்டும்தான் செல்ஃப் ஹீலிங்ன்றது நடக்கும். ஸோ அதனால காலையில 9 மணில இருந்து காலையில 11 மணி வரைக்கும் எந்த சாப்பாடும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. இந்த 2 மணி நேரத்தை நீங்க எதுவுமே சாப்பிடாம உங்க கால் பிளாடருக்கு நீங்க ஒரு ரெஸ்ட் கொடுத்தீங்கனாலே உங்க பித்தப்பைகள் கரையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 11 மணி ஷார்ப்பா, இப்ப 2 மணி நேரம் நீங்க விரதத்துல இருந்தீங்கல்ல, எதுவுமே சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க, 2 மணி நேரத்துக்கு தண்ணி கூட குடிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ 11 மணிக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ், அப்படி இல்லைன்னா பொமக்ரானட் ஜூஸ். நெல்லிக்காய் ஜூஸ் இல்ல பொமக்ரானட் ஜூஸ், இது ரெண்டுமே இம்பார்ட்டன்டா நீங்க நோட் பண்ண வேண்டியது, பால் போடாம சர்க்கரை போடாம வெறும் ஃப்ரெஷ்ஷான ஜூஸா அப்படியே குடிக்கணும். அது நெல்லிக்காய் ஜூஸா இருந்தாலும் சரி, மாதுளை ஜூஸா இருந்தாலும் சரி, பாலும் சர்க்கரையும் இல்லாமல் தான் குடிக்கணும். 11 மணிக்கு இந்த ஜூஸ் குடிங்க. ஒரு நாள் நெல்லிக்காய் ஜூஸ் கொடுத்தீங்கன்னா இன்னொரு நாள் பொமக்ரானட் ஜூஸ் குடிச்சுக்கோங்க. ஸோ மண்டே நெல்லிக்காய்னா டியூஸ்டே மாதுளை, வெனஸ்டே திருப்பி நெல்லிக்காய், தேர்ஸ்டே திருப்பி மாதுளை, இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன்ல 11 மணிக்கு இந்த ஜூஸ் குடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஷார்ப்பா 1 மணிக்கு லஞ்ச் சாப்பிடணும். இது எக்ஸ்கியூஸே கிடையாது. பித்தப்பையில உங்களுக்கு கல் ஃபார்ம் ஆயிடுச்சுனாலே டைம் ரொம்ப முக்கியம். நீங்க கண்டிப்பா டைமுக்கு சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ 1 மணிக்கு நீங்க ஷார்ப்பா லஞ்ச் சாப்பிடணும். லஞ்சுக்கு என்ன சாப்பிடலாம்னா கொஞ்சமா ரைஸும் நிறைய காய்கறிகளும் சாப்பிடலாம். கொஞ்சமா ரைஸ், ஒரே ஒரு சின்ன கிண்ணத்துக்கு ரைஸ் போடும். அண்ட் வெஜிடபிள்ஸ் என்ன மாதிரி வெஜிடபிள்னா நீர் காய்கறிகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது நீர் காய்கறிகள்னா எந்த மாதிரினா புடலங்காய், பீர்க்கங்காய், பூசணிக்காய், சொரக்காய், இந்த மாதிரி காய்கறிகள் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஃபைபர் ரிச் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இங்க வந்து டைம் ரொம்ப முக்கியம். 1 மணிக்கு ஷார்ப்பா லஞ்ச் சாப்பிடணும். நீங்க எப்பயும் சாப்பிடுற மாதிரி ரைஸ், குழம்பு, ரசம் என்ன வேணா சாப்பிட்டுக்கோங்க. ஆனா அளவு ரொம்ப முக்கியம். ரைஸ் கம்மியா இருக்கணும், வெஜிடபிள்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். 3 மணில இருந்து 7 மணி வரைக்கும், அதாவது 4 மணி நேரத்துக்கு நீங்க நார்மல் வாட்டர் குடிக்கிறதுக்கு பதிலா வெந்தயம் போட்டு கொதிக்க வச்ச தண்ணி, அப்படி இல்ல அப்படின்னா நெருஞ்சி முள் பொடி போட்டு கொதிக்க வச்ச தண்ணி, ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 2 லிட்டர் தண்ணியில வெந்தயம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு பாட்டில்ல ஊத்தி வேலைக்கு எடுத்துட்டு போயிடுங்க. நீங்க ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னா வேலைக்கு எடுத்துட்டு போயிடுங்க. இல்ல வீட்டுல இருக்கீங்கன்னா கொதிக்க வச்சு ஆற வச்சிருங்க. 3 மணில இருந்து 7 மணி வரைக்கும் நீங்க எப்பெல்லாம் தாகம் எடுக்குதோ நார்மல் வாட்டர் குடிக்கிறதுக்கு பதிலா இந்த நெருஞ்சிமுள் பொடி போட்டு கொதிக்க வச்ச தண்ணி, அப்படி இல்லைன்னா வெந்தயம் போட்டு கொதிக்க வச்ச தண்ணியை தான் நம்ம குடிக்கணும். இந்த 3ல இருந்து 7 மணி வரைக்கும் இது நம்மளோட பித்தப்பை கற்களை கரைக்க ரொம்ப உதவும். இது வந்து டீடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது. நெருஞ்சி முள் பொடி எங்க டாக்டர் கிடைக்கும் கேட்டீங்கன்னா நாட்டு மருந்து கடையில எல்லா கடைகளையுமே அவைலபிளா இருக்கு. நீங்க நாட்டு மருந்து கடையில போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நெருஞ்சி முள் பொடி. ஒரு 2 லிட்டர் தண்ணியில வெந்தயமோ இல்ல நெருஞ்சி முள் பொடியோ போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து பாட்டில்ல ஊத்தி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் தாகம் எடுக்குதோ அந்த தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். இந்த 4 மணி நேரத்துக்குள்ள நீங்க இந்த 2 லிட்டர் தண்ணிய காலி பண்ணி இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா டின்னர், நைட்டு உணவு வந்து 8 மணிக்குள்ள சாப்பிடணும்.
இதுக்கு மேல நம்ம சாப்பிடவே கூடாது. இங்க 8 மணின்னு போட்டிருக்கிறது 8 மணிக்கு சாப்பிட்டு கையை கழுவி இருக்கணுமே தவிர 8 மணிக்கு சாப்பிட ஆரம்பிக்க கூடாது. 8 மணிக்குள்ள நம்ம டின்னரை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். டின்னருக்கு என்ன டாக்டர் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரிதான். நம்ம காலையில எப்படி சாப்பிட்டோம், சமைக்காத உணவுகள் சாப்பிட்டோம் இல்லையா, அதே மாதிரி நைட்டுக்குமே சமைக்காத உணவுகள் தான் சாப்பிடணும். அதாவது ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள் சாலட்ஸ். டேட்ஸ் எடுத்துக்கலாம், அத்தி எடுத்துக்கலாம், கோகனட் எடுத்துக்கலாம், கேரட், பீட்ரூட், குக்கும்பர், ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சமைக்காத உணவுகள், ஃபைபர் ரிச் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் நீங்க நைட்டு உங்க டின்னருக்கு சாப்பிட போறீங்க. நைட்டு 8 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும். 8 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது. 8 மணிக்கு மேல சாப்பாடோ தண்ணியோ கூடவே கூடாது. நைட்டு பசிக்குது டாக்டர், மிட் நைட் பசிக்குது டாக்டர், எனக்கு மிட் நைட் பசி வரும், மிட் நைட் நான் பிஸ்கெட் சாப்பிடுவேன், சாக்லேட் சாப்பிடுவேன், எதுவுமே கிடையாது. 8 மணிக்கு மேல நீங்க கண்டிப்பா ஃபாஸ்டிங் இருந்துதான் ஆகணும். ஓவர் நைட் ஃபாஸ்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பித்தப்பை கல்ல சர்ஜரி இல்லாம கரைக்கணும்னு நினைச்சீங்கன்னா பல்ல கடிச்சிட்டு இந்த டயட்டை ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். இதோடு சேர்த்து ஹோமியோபதி மருந்து எடுக்கிறப்போ உங்களுக்கு நல்லா கால் ஸ்டோன் சைஸ் குறைஞ்சு பித்தப்பையில இருந்து அந்த கல்லு வெளியே வந்து மோஷன் வழியாவே வெளில வந்துடும். கஷ்டப்பட்டு நீங்க சர்ஜரி, உடலை வருத்தி சர்ஜரி பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் 7 நாளைக்கான புரோட்டோகால் நம்ம பார்த்தோம். 7 நாளைக்கான புரோட்டோகால். காலையில வெறும் வயிற்றுல என்ன சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன், பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறமா 9 to 11 எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், 11 மணிக்கு என்ன சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன், 1 மணிக்கு என்ன சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன், 7 மணி வரைக்கும், அதாவது 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் என்ன சாப்பிடணும் அப்படின்றது சொல்லியிருக்கேன், 8 மணிக்கு டின்னர் என்னெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்க வந்து ஒரு 7 நாளைக்கு இதை ஃபாலோ பண்ண போறீங்க. ஓகே, ஸோ இதுதான் ஒரு டயட் சார்ட் மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கேன். 6 மணிலேருந்து 7 மணிக்கு காலைல ஏஞ்சோடனே வார்ம் வாட்டர் மிக்ஸ்டு வித் ஹனி அண்ட் லெமன் ஆர் ½ glass of வார்ம் வாட்டர் வித் கழுந்துளசி பொடி போட்டு குடிக்க போறீங்க. பிரேக்ஃபாஸ்ட் 7 to 8 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறீங்க. பிரேக்ஃபாஸ்ட் என்னெல்லாம் சாப்பிடணுன்றது இங்க போட்டிருக்கேன். அப்புறம் லாக் பண்ணது என்ன, 9 to 11 காலையில 9ல இருந்து காலையில 11 மணி வரைக்கும் ஸ்ட்ரிக்டா தண்ணியும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. 11 மணிக்கு நெல்லிக்காய் ஆர் பொமக்ரானிக் ஜூஸ் குடிக்கலாம். இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா பாலும் கிடையாது, சர்க்கரையும் கிடையாது. 1 மணிக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரைஸ் கம்மியாவும் நிறைய வெஜிடபிள்ஸோட ஃபுட் சாப்பிடலாம். 3ல இருந்து 7 மணிக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். அப்படி இல்லைன்னா நெருஞ்சி முள் போட்டு கொதிக்க வச்ச தண்ணி, இல்லைன்னா வெந்தயம் போட்டு கொதிக்க வச்ச தண்ணியை நீங்க குடிச்சுக்கலாம். 8 மணிக்கு டின்னரை சாப்பிட்டு முடிச்சிடணும். 8 மணிக்கு ஃப்ரூட் சாலட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், கோகனட், ஃபிக், இந்த மாதிரி நீங்க ஒரு டயட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி 7 நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது. நெக்ஸ்ட், இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து phase 1. 7 நாளைக்கு என்ன டயட்ன்றதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 8, 9, 10 இது ரொம்ப முக்கியமான நாட்கள். இந்த 3 நாட்கள்ல நீங்க ஃபுல்லாவே ஆப்பிள் ஆர் ஆப்பிள் ஜூஸ் மட்டும்தான் சாப்பிட போறீங்க ஃபார் த ஹோல் டே. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட், 11 மணி ஸ்நாக்ஸ், லஞ்சு, டின்னரு எல்லாமே உங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் மட்டும்தான். என்னைக்கு இந்த 3 நாளைக்கு மட்டும். 8ஆம் நாள், 9ஆம் நாள், 10ஆம் நாள், இந்த 3 நாளைக்கு மட்டும் நீங்க ஃபுல்லாவே ஆப்பிள் ஆர் ஆப்பிள் ஜூஸ் மட்டும் தான் சாப்பிட போறீங்க. இதோட காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். எதுவுமே இந்த டயட்ல இருக்கிற எல்லாமே சயின்டிபிக்கா இருக்கிறது மட்டும்தான். ஆப்பிள்ல இருக்கிற மேலிக் ஆசிட்ன்ற அமிலம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்மளோட பித்தப்பை கற்களை வந்து கரைக்குமா. ஸோ அதனால நீங்க 3 நாளைக்கு தொடர்ந்து ஆப்பிள் ஆர் ஆப்பிள் ஜூஸ் மட்டும் தான் சாப்பிடணும். எப்ப பசிக்குதோ, எப்ப தண்ணி குடிச்சுக்கலாம், எப்பெல்லாம் தாகம் எடுக்குதோ தண்ணி குடிக்கலாம், ஆப்பிள் ஜூஸ் குடிக்கலாம், ஆப்பிள் சாப்பிட்டுக்கலாம். பட் மற்றபடி பிரேக்ஃபாஸ்ட், இட்லி தோசை சாப்பிட்றது ஆர் முன்னாடி சொன்ன மாதிரி வேற ஃப்ரூட் சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. நீங்க எவ்வளோ ஸ்ட்ரிக்டா இந்த டயட்டை ஃபாலோ பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்டா இருந்தீங்கன்னா உங்க சுகர் லெவல்ஸ் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. லோ சுகர் ஆகாம பார்த்துக்கோங்க. இது கண்டிப்பா உங்களோட டாக்டரோட அட்வைஸ்ல மட்டும்தான் நீங்க இந்த டயட்டிங்கை பண்ணணும். டாக்டரோட அட்வைஸ் இல்லாம கண்டிப்பா இந்த டயட்டை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் phase 3, அதாவது 11ஆம் நாள்ல இருந்து 15ஆம் நாள் வரைக்கும் நம்ம ஒரு டயட் ஃபாலோ பண்ண போறோம். அந்த டயட் எதுக்காகனா கல்லை வந்து வெளியேற்றுறதுக்காக, பித்தப்பையில கல் இருக்கு இல்லையா, அதை வந்து வெளியேற்றுறதுக்காக ஃபாலோ பண்ண போற டயட் தான் இந்த 3வது ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டயட். இந்த டயட்ல என்ன பண்ண போறோம்னா சண்டே காலையில வெறும் வயிற்றுல,
1 tablespoon Epsom salt dissolved in 250 ml of water. ஒரு 250 ml தண்ணி எடுத்துக்கோங்க. நார்மல் வாட்டர், வெது வெதுப்பா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 250 ml of நார்மல் வாட்டர்ல 1 tablespoon of Epsom salt. Epsom saltனா ஒன்றும் கிடையாது, மெக்னீசியம் சல்ஃபேட் தான். அது உங்களுக்கு அலோபதி ஃபார்மசி எல்லாத்துலேயும் Epsom saltன்றது கிடைக்கும். இந்த சால்ட் எடுத்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனை வந்து 250 ml தண்ணியில போட்டு காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும். சண்டே ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில வெறும் வயிற்றுல நீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் எப்சம் சால்ட்டை 250 ml தண்ணியில டிசால்வ் பண்ணி நீங்க இதை குடிக்க போறீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெனஸ்டே புதன்கிழமை, எல்லா புதன்கிழமையும் எவ்ரி டைம் பிஃபோர் ஃபுட் 3 times a day, 3 வேளைக்கும், காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி, மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நைட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, 3 வேளைக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் குடிச்சிட்டு 250 ml ஆஃப் பியோர் 250 ml ஆஃப் எலுமிச்சை சாறு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க உங்களோட ஃபுட்டை வந்து சாப்பிடணும். ஸோ காலையில சாப்பிட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில சாப்பிட்றதுக்கு ஜஸ்ட் முன்னாடி 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் அப்படியே குடிச்சிடணும். அப்படியே குடிக்கணுமா டாக்டர் நிறைய பேர் கேட்குறீங்க. ஆமாங்க, அப்படியே தான் குடிக்கணும். 1 ஸ்பூன் எண்ணெயை எடுத்து அப்படியே குடிச்சிருங்க. ஆலிவ் ஆயிலா இருக்கணும். தயவு செஞ்சு ஆலிவ் ஆயில் வாங்குறப்போ அது சமைக்கக்கூடிய ஆலிவ் ஆயிலான்னு பார்த்து வாங்குங்க. ஏன்னா நிறைய பேர் எக்ஸ்டர்னல் யூஸுக்காக, அதாவது வெளியில தடவக்கூடிய ஆலிவ் ஆயில வந்து அதை வந்து குடிச்சிடுறாங்க. அது குடிக்க கூடாது, அது குடிக்கக்கூடியதும் கிடையாது. பியூரா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆலிவ் ஆயில், ஒரே ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில குடிச்சிட்டு 250 ml ஆஃப் லெமன் ஜூஸையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க உங்களோட ஃபுட்டை வந்து சாப்பிடணும். இது நீங்க காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பண்ணணும், மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பண்ணணும், நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பண்ணணும். இது வந்து 11ஆம் நாள்ல இருந்து 15ஆம் நாளைக்கு இதை ஃபாலோ பண்ண போறீங்க. ஸோ சண்டே என்ன பண்ண போறீங்க, காலையில வெறும் வயிற்றுல எப்சம் சால்ட்டை வந்து 250 ml தண்ணியில மிக்ஸ் பண்ணி வெறும் வயிற்றுல குடிச்சிட போறீங்க. வெனஸ்டே 3 வேளைக்கு என்ன பண்ண போறீங்கன்னா 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் குடிச்சிட்டு 250 ml லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் தான் நீங்க வந்து சாப்பாடு சாப்பிட போறீங்க. ஸோ இது வந்து நம்ம 3 ஃபேஸா பிரிச்சு 3த்தையுமே நம்ம டயட் சார்ட் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 7 நாளைக்கு என்ன டயட்னு பார்த்தோம், 8, 9, 10 என்ன டயட்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் 10th 11th டேல இருந்து 15th டேக்கு என்ன டயட்ன்றதை பார்த்துருக்கோம். ஸோ இந்த 15 நாள் முடியிறப்போ உங்களோட மோஷன்ல பச்சையா இருந்தாலோ, உங்களோட மோஷன் கலரே பச்சையா இருந்தாலோ, இல்ல உங்களோட மோஷன்ல பிரவுன் கலந்து அங்கங்க பச்சையா இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டாம். இப்படி உங்களுக்கு பச்சையா வந்துச்சுன்னா உங்களோட டாக்டரை இன்ஃபார்ம் பண்ணுங்க. இது ஒரு நல்ல சைன். ஏன்னா நம்மளோட பித்தம் வெளியே வர்றதுதான் இந்த சைனே. நம்மளோட பித்த பையில இருந்து பித்தம் வெளியே வந்திருக்கு அப்படின்னா இதுக்குதான் காரணமே. இந்த எப்சம் சால்ட் இருக்கு பாத்தீங்களா, இது நம்மளோட பித்தப்பை கல்லை வந்து கரைக்கும். நம்மளோட பித்தப்பையை ஸ்குவீஸ் பண்ணி மோஷன் வழியா நம்மளோட அந்த கல்லை வந்து வெளியே கொண்டு வரும். இந்த ஆலிவ் ஆயில் அது ஸ்மூத்தா வெளியே வர்றதுக்கு உதவும். வலி இல்லாம அந்த கல்லு பித்தப்பையில இருந்து வெளியே வர்றதுக்கு உதவும் இந்த ஆலிவ் ஆயில். ஸோ இதெல்லாம் பண்றப்போ உங்க மோஷன்ல பச்சையா வந்தா நீங்க பயப்பட தேவையில்லை. இது வந்து பித்தப்பை கல்லு தான் வெளில வந்திருக்கு, இல்லைன்னா பித்தம் வெளியே வந்திருக்கும். ஸோ இதை பயப்பட தேவையில்லை. ஸோ 15 நாளைக்கு இந்த டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் எந்த ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 15 நாளைக்கு நீங்க நார்மல் டயட்டை வந்து ஃபாலோ பண்ண போறீங்க. ரொட்டேஷன்ல திருப்பி 15 நாளைக்கு நார்மல் டயட், திருப்பி அடுத்த 15 நாளைக்கு நான் சொன்ன டயட்டை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன்ல நீங்க இந்த டயட்டை ஃபாலோ பண்ண போறீங்க. இந்த 15 நாள் நார்மல் டயட்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த நார்மல் டயட் அப்பயுமே நீங்க சண்டே எப்சம் சால்ட் எடுக்கிறதும், வெனஸ்டே ஆலிவ் ஆயில் அண்ட் லெமன் ஜூஸ் சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்றதும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நான் கால் பிளாடர் டைம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டைமுக்கு சாப்பிடாம இருக்கிறது, அந்த 9 மணில இருந்து 11 மணிக்கு எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது, அப்புறம் இந்த நெருஞ்சி முள் தண்ணி போட்டு குடிக்கிறது, அதுக்கப்புறமா இந்த வெந்தயம் போட்டு குடிக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு சீக்கிரமாவே பித்தப்பை கற்கள் வந்து கரையும். ஸோ இந்த டயட்டோட சேர்த்து நீங்க ஹோமியோபதி மருந்து எடுக்கிறப்போ 100% சர்ஜரியே இல்லாம பித்தப்பை கற்களை நம்மளால வெளியே கொண்டு வர முடியும். எங்க மருத்துவமனை
சாந்தம் ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் மொகப்பேர்ல இருக்கு, மொகப்பேர் வெஸ்ட்ல இருக்கு. சவுத் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ் ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல் எங்களோட ஹாஸ்பிட்டல் தான். இங்க நாங்க நூற்றுக்கணக்கான பித்தப்பை கற்கள் இருக்கிற துயரர்களை பார்த்திருக்கோம். அவங்களோட கற்களை நாங்க சர்ஜரி இல்லாமலே சரி பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு இந்த பித்தப்பை கல் வந்து மாட்டிட்டு இருக்கோம், கால் டக்ல வந்து மாட்டிட்டு இருக்கோம். ஸோ டக்ல வந்து மாட்டிட்டு இருக்க கற்களை கூட நாங்க சர்ஜரி இல்லாமலே வெளியேற்றிருக்கோம். நீங்க எங்களோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா தெரியும், எங்களோட மத்த யூடியூப் வீடியோஸ்ல நாங்க போட்டிருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். சர்ஜரி இல்லாம 100% ஹோமியோபதியில மருந்து இருக்கு. கல்ல கரைக்கிறதுக்கு ஹோமியோபதியில நிறைய மருந்துகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா 8939557575 இந்த நம்பருக்கு நீங்க எப்பனாலும் தொடர்பு கொண்டு கன்சல்டேஷன் பண்ணி மருந்து வாங்கி சாப்பிடலாம். இந்த டயட்டோட சேர்த்து மருந்து வாங்கி சாப்பிட்றப்போ உங்களுக்கு சீக்கிரமாவே பித்தப்பை கல் வந்து கரைஞ்சு வெளியே வந்துடும். சர்ஜரி தேவையில்லை. டாக்டர் பூவேந்தன் சார் 18 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவருக்கு பித்தப்பை கற்களை ட்ரீட் பண்றதுக்கு சர்ஜரி இல்லாம நிறைய கேசஸ் ட்ரீட் பண்ணியிருக்காரு எங்க ஹாஸ்பிட்டல்ல. எங்க ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் இதுதான், 17 பாரதி தெரு, விஜிபி பன்னீர் நகர், மொகப்பேர் வெஸ்ட்ல இருக்கு. உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா 8939557575 இந்த நம்பருக்கு நீங்க எப்ப வேணா கால் பண்ணுங்க. எங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவதுக்கு இந்த மாதிரி பித்தப்பை கல்லுனால சர்ஜரிக்கு பயந்து அவதிப்பட்டுட்டு இருக்காங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க. இந்த டயட்டை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. இதோட சேர்த்து நம்ம ஹோமியோபதி மருந்து எடுக்கிறப்போ கண்டிப்பா 100% நம்மளால இந்த பித்தப்பை கற்களை வந்து கரைக்க முடியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு தெரியணும்னா எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. யாருக்கெல்லாம் உங்களுக்கு பித்தப்பை கல் இருக்கோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி வைங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.